welcome back to our channel. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. I'm so happy to meet you guys after so long. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி மோட்டோ விளாகர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் எப்படி மோட்டோ விளாகர் ஆகலாம் அண்ட் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, நீங்கள் என்னென்ன வாங்கணும் அண்ட் நான் என்ன பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் எடிட் பண்ணுறதுக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம்னா என்ன, அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புட்டு வைக்க போகிறேன். நீங்கள் என்ன வண்டி வச்சு மோட்டோ விளாக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. உங்ககிட்ட என்ன வண்டி இருக்கோ நீங்கள் அந்த வண்டியிலே உங்களோட மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட பைக் இல்லை ஸ்கூட்டர் தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஸ்கூட்டர்லேயே விளாக் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வந்துட்டு ஸ்கூட்டர்லேயே போய் மோட்டோ விளாக் பண்ணி போட்டிருப்பேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பைக்கில் ஆனால் மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுற விதமாக நான் அதை வந்துட்டு பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன உங்களோட வீடியோஸ் மூலியமாக சொல்ல வரீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன வண்டியில் அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறீங்கிறத விட. ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஹவு டு ஸ்டார்ட் மோட்டோ விளாகிங். நீங்கள் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் என்ன, அதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்மெட். நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்களோ இல்லையோ, பைக் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னாவே ஹெல்மெட்டு மஸ்ட்டு. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, டாப்பிக்கில் வரும். நோ டிவிஷன். ஓகே, உங்களோட ஹெல்மெட்னாவே உங்கள் பட்ஜெட் 5000 வச்சுக்கோங்க. 5000 ரேஞ்சுக்கு மேலே இருக்க ஹெல்மெட்டாக வாங்குங்க. இந்த மோட்டோ விளாக் செட்டப் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்குங்க. 5000 ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற ஹெல்மெட்ஸ் எல்லாமே பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் 5000 பட்ஜெட்டுக்கு மேலே வாங்குங்க. நீங்கள் சேர்த்து வச்சு வாங்க போகிறீங்கிறப்ப நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க எப்படி பார்த்தாலும். அதனால் வாங்குறதையும் வாங்குங்க, பெஸ்ட்டாக வாங்குங்க. அதனால் 5000 ருபீஸ் பட்ஜெட் வச்சுக்கோங்க ஹெல்மெட்டுக்கு. இது என்னோடய சஜஷன் தான். நெக்ஸ்ட், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் தேவை. அண்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். GoPro Hero 8 Black இந்த ஆக்ஷன் கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆக்ஷன் கேமராங்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா vlog பண்ணலாம். அண்ட் என்னோட மோட்டோ விளாக் செட்டப் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கார்ட்லேயும் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏன் தனியாக தேவைப்படும்? ஃபோன்லேயே மைக் இருக்குமே, கோப்ரோலையுமே மைக் இருக்குமே, ரெக்கார்ட் ஆகுமே ஆடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரெக்கார்ட் ஆகும். பட் அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ ஃபோனாக இருந்தாலும் ஆக்ஷன் கேமராவாக இருந்தாலும் நம்ம ஹெல்மெட்டுக்கு வெளியே தான் அதை பார்த்திங்கன்னா நம்ம அதை செட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்ம வண்டி ஓட்டுறப்ப காற்றோட சத்தம் தான் இதை ரெக்கார்ட் பண்ணுமே தவிர, நம்ம வாய்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் கீச்சுன்னு கத்துற மாதிரி தான் ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு நமக்கு வேணாம். அப்படி பார்த்தா நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே புரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு மைக் வாங்கி அந்த மைக்கை பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளார நம்ம வாய்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மவுண்ட் பண்ணணும். அப்போனா தான் நம்மளோட பேசுகிற வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதுதான் பேசிக்கான ஒரு மோட்டோ விளாக் செட்டப். ஒரு கேமரா, ஒரு மைக், ஒரு ஹெல்மெட், இது போதும் நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு. பட் இதோடய நீங்கள் வந்துட்டு விளாக் பண்ணுறது இட்ஸ் நாட் சேஃப். ஓகேங்களா? இப்போ சேஃப்டிக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ் மேண்டட்டரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்றுட்டு இருக்கப்போ போட்டாலும் சரி, ரன்னிங்கில் போய் விழுந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஊன போகிறது கை தான். ஸோ கை ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் மஸ்ட்டு. ஸோ க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. க்ளவுஸ் பார்த்திங்கன்னா 2000 பட்ஜெட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல க்ளவுஸ் மார்க்கெட்டில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த ப்ரோ பைக்கிங் க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் இந்த 200 300 போட்டு அதெல்லாம் வாங்காதீங்க. இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும். அது நம்ம கையை கொஞ்சம் கூட ப்ரொடெக்ட் பண்ணாது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரைனாக்ஸோட அர்பன் எக்ஸ் க்ளவுஸ். இதோட பையிங் லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு க்ளவுஸ்க்கு அடுத்து ரொம்ப மேண்டட்டரியான சேஃப்டி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ். உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னா பூட்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. சப்போஸ் பட்ஜெட் இல்லைன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஷூ யூஸ் பண்ணிக்கிட்டே. ஏதாவது ஒரு பக்கம் போடா, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் ஸ்கூட்டரில் தான் போகிறேன், இருந்தாலும் ஷூஸ் போகணுன்னா உங்களோட சேஃப்டிக்கு தான். இப்போ நான் சொல்கிறது எல்லா சேஃப்டி விஷயமுமே நீங்கள் ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணால் தான் ஃபாலோ பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். நான் மோட்டோ விளாகிங் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி ஷூ எப்பயுமே போட்டிருப்பேன், க்ளவுஸ் மேண்டட்டரியாக போட்டிருப்பேன், ஹெல்மெட் மேண்டட்டரியாக போட்டிருப்பேன். வீடியோக்காக நான் ஸ்லிப்பர் சாண்டல்ஸ் போட்டிருப்பேனே தவிர
மற்றபடி நான் பர்சனலாக ரைட் பண்ணுறப்ப என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரோடு நான் ஓட்டினதே இல்லை. ரோட்டில் இருக்கிற கல்லெல்லாம் காலில் அடிக்கும், காலில் காயமாகவும் எரியும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாத்துலேருந்தும் நம்மளோட காலை பார்த்திங்கன்னா ஷூ ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் ஷூ வியர் பண்ணிக்கோங்க. ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர். ரைடிங் ஜாக்கெட்டுக்கு அல்டர்னேட்டிவாக நான் எதையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரைடிங் ஜாக்கெட்டே வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரைடிங் பேண்ட் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீ கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீ கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3000 ரேஞ்சிலே வந்துட்டு நல்ல நீ கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ரைடிங் பேண்ட்டு பார்த்திங்கன்னா 5000 மேலே போகும். ஸோ நீங்கள் நீ கார்ட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட் 3000க்குள்ளாரியே முடிஞ்சிடும். ஓகே, மோட்டோ விளாக்லாம் ஓகே. இப்போ நான் லாங் ரைடு போய் மோட்டோ விளாக் பண்ணணும். அப்போ நான் வந்துட்டு என் பைக்குக்கு என்னென்ன அப்கிரேட் பண்ணணும், பேஜ் கேரி பண்ண என்னென்ன வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரும். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேயே உங்களுக்கு எதை பற்றியாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மோட்டோ விளாக்கு வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை நான் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஃபோன் தான் இருக்குது, பிசி லேப் எதுவுமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃபோனில் எடிட் பண்ணலாம். நான் என்னோடய ஷார்ட்ஸு, ரீல்ஸ் இது எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா VN அப்புறம் InShot. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா VN ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோடய மோட்டோ விளாக்ஸ் எல்லாமே நான் பிசியில் தான் எடிட் பண்ணுவேன். அண்ட் பிசியில் நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஃபில்மோரா தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லோரும் அடாப் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ஃபில்மோராவில் தான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு அதில் இருக்க ஆப்ஷன்ஸு, அதில் இருக்க டூல்ஸே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால் நான் பார்த்திங்கன்னா அடாப் ப்ரீமியர் ப்ரோலாம் போகல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத விட ஜஸ்ட் எந்தெந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். நார்மல் ஆப்லேயும் நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு VN, InShot இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணலாம். பிசி லேப்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்மோரா யூஸ் பண்ணலாம், அடாப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை யாராச்சும் யூடியூபர், மோட்டோ விளாகர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸில் என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். மற்றவங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் பேசிக்கலி பிக்சார்ட்டில் கூட நீங்கள் தமிழில் வந்துட்டு எடிட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு கேன்வாவில் தான் வந்துட்டு என்னோட தமிழ் நான் வந்துட்டு எடிட் பண்ணுறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா இன்னொருத்தவங்களோட வீடியோவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அவங்க வந்துட்டு நீங்கள் என்னோட வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க, அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இது உங்கள் சேனல் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனல் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதனால் எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. காப்பிரைட் கிளைம்னா ஆடியோ, இன்னொருத்தவங்களோட ஆடியோவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆடியோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காப்பிரைட் கிளைம் நீங்கள் எப்போ மாட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் படத்தோட மியூசிக் இல்லை பிஜிஎம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு வரும். காப்பிரைட் கிளைம் வந்துட்டு உங்கள் சேனல் அஃபெக்ட் பண்ணாது. பட் அந்த வீடியோக்கு வர வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அந்த மியூசிக் யாரோடதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போயிடும். ஸோ பேசிக்கலி அந்த வீடியோக்கு உங்களுக்கு காசு வராது. இதுதான் காப்பிரைட் கிளைம். சினிமா பாட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் சாங்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் எந்த மியூசிக்கை தான் எடுத்து போடுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். NCS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கிற மியூசிக் எல்லாமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத வந்துட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். மியூசிக் வந்துட்டு யாரோடது, எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அதுக்கான லிங்க் அதுதான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறப்ப இந்த NCS வெப்சைட்லேருந்து தான் மியூசிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவில் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜானரில் ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு யாராலையுமே உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கவே முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு ஆடியோ லைப்ரரியில் இருக்க மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எபிடமிக் மியூசிக் அது இதுன்னு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் இல்லாத மியூசிக்கு. பட் அதுக்கெலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா NCS வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் யூடியூப்பில் இருக்க ஆடியோ லைப்ரரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ஷார்ட்ஸுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு சினி சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான் ரெவன்யூ கட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா சினி சாங்ஸ் எல்லாம் போட்டு தான் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது காசு வரலனாலும் பரவாயில்லன்னு தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். மோஸ்ட்லி ஷார்ட்ஸில் பெருசாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஷார்ட்ஸில் வர ரெவன்யூ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காப்பிரைட் கிளைம் வராத மாதிரி மியூசிக்கை யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
சப்போஸ் நான் எதையாச்சும் விட்டுருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ரைட் எல்லாமே சேஃபாக பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை யூடியூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.